என்னடி மஞ்சுளா, டார்ச் லைட் தொழிலாம் எப்படி இருக்கு? அதை ஏங்க கேட்குற? வரவெல்லாம் கடன் சொல்கிறான், கஷ்டமா இருக்கு. அதனால தானே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த வயசுலயும் கேப்பியாரு ஜொலிக்கத்தான் செய்யற. மைனரு, இந்த தொழிலுக்கு சுவரு பல பலன்னு இருந்தா தானே சித்திரம் வரைய வருவானுங்க. நீயும் அப்படித்தானே வந்த? ஆமா, மைனரா தான் வந்தேன். உன்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்க. என்னடா தங்கதுரை? செவலக்கிட்ட 2 பொண்ணு புதுசா வந்திருக்கான், கூட்டு வர்றான்னு கேட்டான். டேய், அவங்கிட்ட எல்லாம் வத்தலும் தொத்தலும் பேசிட்டு மாதிரி தான் இருக்கும். கோவிந்தங்கிட்ட 2 உருப்படி இருக்கு, அதை போய் தூயின் வா. அவங்கிட்ட இருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு நான் கிணத்துல எல்லாம் கசகடி சும்மா தேய்ச்சி நிக்கிறேன். அக்கா, சின்ன முன்னருக்கு ரோஜாவை அனுப்பி வைக்கவா? காலையில தாண்டா வந்தா, டயர்டா இருப்பா. நர்மதாவை கூட்டிட்டு போ. சரிக்கா. நர்மதா வீட்டுக்கு தூரம். தூரமா? నర్మదా అక్క 22 రోజులు అయింది. నాకే అబద్ధం చెప్తావా? உன் ஒருத்தி கணக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா கணக்கும் எனக்கு தெரியும். டேய், வண்டி வந்துருச்சு, இவ்வளவு வேற பாத்திக்கு அனுப்பு. சரிக்கா, அனுப்புறேன். அக்கா கிட்ட சொல்லிட்டு போ. நல்லா கம்பெனி கொடுக்கணும். இந்த கேபிஆருக்கு பேர் வாங்கி தரணும், சரியா? அப்பதான் 4 கஸ்டமர் நம்மள தேடி வருவாங்க. ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட படுக்கிறது வேற, கஸ்டமர் கிட்ட படுக்கிறது வேற. புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பண்றாயா அட்வைஸ். புருஷனை கூட ஈஸியா ஏமாத்திரலாம், ஆனா காசு கொடுக்கறவனை ஏமாத்த முடியுமா? இல்ல அவன் தான் விடுவானா? ஓ, பாத்து அக்கா, வாணி, நில்லு. அக்கா 2 பேரு அரை நாள்னு சொன்னானுங்க. போனா 3 பேரு ஃபுல்லா இருந்துட்டு வெறும் 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. மைனரே, என்னையா பாத்தி குடிச்ச? நம்பர் தெரியும்ல, முதல்ல போன போடு. ஹலோ, குடியா. ஏண்டா 1000 ரூபாய் தான் தருவியா? மீதி பணத்துக்கு உங்க அம்மா அக்காச்சி மரியாதையை கொடுத்து அனுப்பு. போ, மீதி காசை வாங்கி வா. 3 பேர் ஏமாத்திருக்காங்கல்ல, நமக்கு தெரியாம. கோதாவரி, அவளுக்கு சேர வேண்டியதை கொடுத்து அனுப்புமா. நம்ம நியாயமா நடந்துக்கிட்டாதான் நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க. போ. சரி வா. பொண்ணு பள்ளிக்கூடம் போயிட்டாளா? போயிட்டா. பஸ்ஸுக்கு காசு கேட்டீங்கல்ல, நான் மறந்துட்டேன். கொடுமா. இதில் 10 பெட்டி ஆந்திராவுக்கு அனுப்பிடுங்க, அண்ட் 10 பெட்டி கேரளாவுக்கு அனுப்பிடுங்க. நம்ம கம்பெனி பேரில் பில் போட்டுருங்க. பில் போட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? திருப்பு அப்படியே வை. அதேதானா? பையன் சிக்கிக்கிட்டான். எப்படிடா சொல்ற? இருங்க, ஒரு குண்டு பல்ப் எடுங்க. எது? யோ, ஒரு குண்டு பல்ப் எடுயா. சொன்னாலும் புரியாது. குடியா சீக்கிரம். என்ன பவரு? சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல, பையன் கன்ஃபார்மா மாட்டிக்கிட்டான். இதை வச்சு எப்படிடா சொல்ற? அதான் கரண்டே இல்லாம பல்ப் எரியுது இல்ல. டே பாலா, நான் பல ஃபிகரை பார்த்தவன். நீ பார்த்த ஃபிகரை என்கிட்ட காட்டு. உனக்கு மடியுமா மடியாதான்னு இதுக்கு தலைவன் நான் சொல்றேன். ஆமா, அந்த பொண்ணு எந்த ஏரியா? பாலா, பாண்டிகிட்ட பொண்ணு யாருன்னு காட்டு, அவன் சீக்கிரம் முடிச்சு வைப்பான்.
மாமா காந்தி ரோடு பக்கத்தில் இருக்கிற சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு சரியா 11 மணிக்கு வருவா. இப்ப தெரியுதுடா, டெய்லி பேங்க் போறேன்னு சொல்லி அவ பின்னாடி நீ அலைஞ்சிருக்க. எப்படி வெக்கப்படுறான் பாரியா மாப்பிள்ள. அண்ணா விடுங்கண்ணே. டேய் நீ என் கூட வா, அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி தரேன். வா. டேய் என்ன அவனுக்கு மட்டும் கரெக்ட் பண்ணு. பிறகு நான் நோ 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 என்ன எரிவே இல்லை, பீஸ் போயிடுச்சு. இது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் சக்தி என்ன சொன்ன வேலை எல்லாம் கரெக்டாக முடிச்சிங்களா? வேற ஏதாவது பெண்டிங் வச்சிருக்கீங்களா? வேண்டாங்க, எங்க ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வாங்க மாட்டோம். இந்தா இந்த நம்பர் வச்சுக்கோ. உங்களுக்கு டிஸ்சார்ஜா? பாத்துக்கங்க. கட்டணம் விட அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க. கையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். போமா வரேன். இப்படி கண்டவகிட்ட பேசிதான் கையில கட்டு போட்டுருக்கீங்க. இன்னொரு கையிலையும் கட்டு போடணுமா? அட போவாத்தா வரேன். திருந்தவே மாட்டீங்க. ஆமா உனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காடா? நம்ம ஏரியா பொண்ணுன்னு வேற சொல்லிட்டேன். இரு எந்த பொண்ணா இருந்தாலும் முடிச்சு வச்சிடுறேன். எவ்வளோ இது? 5 ரூபாமா. 5 ரூபாவா? இது 10 ரூபா. 10 ரூபா. டேய் வண்டி எங்கடா? யாரை கேட்டா அவன் எடுத்துட்டு போனா? எங்கடா போனா அவன்? சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்றான் அவனை. என்னம்மா பணத்துல கட்டிட்டியா? வண்டி நான் சொன்னல அந்த பொண்ணு. டேய் போற பஸ் பாஸ் சொல்லு. வண்டியில இருக்கா? எந்த வண்டி எந்த வண்டிடா? எந்த பஸ்? அந்த பொண்ணு தான். டேய் வண்டி வந்துச்சு கிளம்புங்க. அந்த பொண்ணு தான். நல்லா பாரு அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் எந்த பொண்ணு? வாடே பஸ் ஒன்று போகுது. அதுக்கு பக்கத்துல இந்த பொண்ணு பஸ்ல கண்ணாடி போட்டு எப்படா பொண்ணு தெரியும்? மாமா மாதிரியே வண்ண கட்டி மாதிரி பேசு. வாண்டி அந்த பொண்ணை பாத்தியா? போறப்ப பின்னாடி பார்த்தேன். செம பாடியா இருக்குதுப்பா. என்னையா சொல்ற? நான் பஸ்ஸோட பாடியை சொல்றேன். சரி விடு, இன்னைக்குலாம் போகுது. இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். சரி ஏறு ஏறுடா போகலாம். சும்மா பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னா பக்கத்தில் வச்சா காட்டினேன். பஸ்ஸில் ஏறினதுக்கு அப்புறம் காட்டினேன். பேசாம வா. யோ முதல்ல இந்த டோரை சரி பண்ணு. என்னயா மைனரே, நம்ம வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் நிக்குது. அவங்களும் நம்ம கஷ்டமாயிட்டாங்க போல இருக்கு. அட வாய் முடியா. சூப்பர். அந்தர்க்கி நமஸ்காரம். நல்ல போட்டோ எடுங்க. காவல்துறை அதிரடி, விபச்சார அழகிகள் கைதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல தலைப்புச் செய்தியா போட்டுருங்க. நீங்கெல்லாம் படிச்சவங்க, எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் சொல்றேன். தப்பா இருந்தா இதை எடுத்து நடிங்க, சரியா இருந்தா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த அப்பாவி பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சரக்கிறவன் ஒழுங்கா சரிப்பான்னு பழமொழி இருக்கு. வீட்டு சாப்பாடு சரியா இருந்தா ஏன் ஹோட்டலுக்கு வரான்? சில பேரு ஒரே சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சு வரான். சில பேரு சாப்பாடு கூட ஆளே இல்லாம வரான். வயிற்று பசிய தீக்கிறது சேவைனா, உடல் பசிய தீக்கிறதும் ஒரு வகை சேவைதான். எல்லாத்துக்கும் காரணம் ஆசையை அடக்க முடியாதுதான். ஏண்டா யானைக்கு ஆசையை அடக்க முடியலன்னா என்ன நடக்கும்? மதம் பிடிக்கும். நாய்க்கு வெறி பிடிக்கும். மாட்டுக்கு உழவுக்கு வரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கும். 5 அறிவுக்கே இப்படின்னா அப்ப மனுஷங்களுக்கு கிறுக்கு பிடிக்கும். அதனாலதான் கற்பழிப்பு, கள்ளக்காதல், கொலை கொள்ளன்னு எல்லா தப்பும் பண்றாங்க. இவங்க இருக்கிறதுனாலதான் குற்றங்கள்லாம் குறையுது. இவங்களும் இல்லைன்னா நாடே நாசமா போயிடும். இதையும் மீறி இவங்களை சட்டப்படி எங்க கொண்டு போனாலும் அங்கேயும் தப்பு நடக்கும். ஓசோ தெரியுமா? பசிச்சா சாப்பிடுனாரு, சிற்றின்பம் மூலமே பேரின்பம்னு சொன்னாரு. சீனாவுல பாலியல் தொழில் கொடிகட்டி பறக்குது. 53,000 கோடி பொருளுது. ஆனா இந்தியாவுல 13,000 கோடி தான். சீனாவுக்கு முதலிடம், அமெரிக்காவுக்கு 5வது இடம், ஆனா இந்தியாவுக்கு 8வது இடம். அதுவும் எங்களால தான், நாங்க செய்யற சேவையால தான். ஏன் 10வது இடமா கூட இருக்கட்டும், வெளிநாட்டு கல்ச்சரை விட நம்ம கல்ச்சர் பெட்டர். பாருங்கள, ஒருத்தி கல்யாணம் பண்ணா ஒருத்தனோட தான் வாழ்வா. பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு 10 பேரை கூட கல்யாணம் பண்ணிப்பா. ஆனா நம்ம ஊர்ல ஒத்த கல்யாணம் பண்ணிட்டு சில பேரு 9 பேரை கள்ள புடிச்சா வச்சிருப்பாளுங்க. இப்ப சொல்லுங்க, சமூக அக்கறை யாருக்கு அதிகமா இருக்கு? அப்ப பெரிய இடத்துல பொண்ணுங்க தப்பு பண்றது அது சொகுசு வாழ்க்கைக்கும் வெறிக்கும்.